இருந்த வினை, இருக்கின்ற வினை, இருக்க போகிற வினை, முக்காலத்தையும் சொல்லக்கூடிய வினை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இருவினையும் என்ற அந்த உண்மை வந்ததுனால அது பண்பு தொகைக்குள்ள வருமானு வராது, வினை தொகைக்குள்ள வருமானு நீங்க சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா அது வினை தொகைக்குள்ள அந்த என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்து சேர்ந்ததுனால, அந்த உண்மை விகுதி வந்ததுனால அது சேர்றது வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உங்க கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். இந்த உலகத்திற்கு என்ன பேருன்னா மிஸ்ர பிரபஞ்சம்னு சொன்ன இருவகைப்பட்ட உலகம்னு பேர். அது என்ன இருவகைப்பட்ட உலகம்னா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒன்றை நீங்கள் சொன்னால் அதற்கு நேரெதிரான ஒன்றை சொல்ல முடியும். நன்மை மேல, பகல், இப்படி உலகத்தில் எல்லாவற்றையும் இரண்டு இரண்டாக உங்களால் பிரித்து சொல்ல முடியும். அப்ப இந்த அண்டவெளிக்கு என்ன பேரு? மிஸ்ர பிரபஞ்சம் என்று சொன்னார்கள். இருநிலை அண்டம் என்று பெயர். இந்த அண்டத்துக்கே இருநிலைன்னு பெயர். ரெண்டு நிலையில இந்த அண்டம் இயங்கும். ஒன்னா இயங்காது, வாய்ப்பு இல்லை. அப்படி இயங்கினா அந்த இயக்கம் இல்லை. உதாரணமா சொல்றேன், காலையில் 6 மணிக்கு கதிரவன் வருகிறார். பகல் வந்துருச்சா? வரலின இருட்டானே. அப்ப இயக்கம் நடக்க வேண்டும் என்றால் இரண்டாவது ஒரு செயல் நடக்க வேண்டுமே. ஒன்றுக்கு எதிரான ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல இன்னொரு செயல் நடந்தாக வேண்டும். அதனால இந்த அண்டவெளிக்கு என்ன சொன்னார்கள்?